பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இப்ப லைவ்ல அமித் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இனிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் அதாவது இன்னும் 3 வாரம் இருக்கு இல்லையா? இந்த 3 வாரமும் டபுள் எவிக்ஷன் வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 11 பேர் இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எவிக்ஷன் நடந்துடுச்சு. மொத்தம் 10 பேர் நாமினேஷன்ல இருக்கிறாங்க. 10 பேர உட்கார வச்சிருக்கிறாங்க. நம்ம கமருதீன் கேப்டன் அப்படிங்கிறதுனால நாமினேஷன்ல இல்ல. கமருதீன் யாரையாச்சும் ஒருத்தவங்கள சேவ் பண்ணலாம். யார சேவ் பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு பிடிச்ச விஜே பார்வதிய சேவ் பண்ணலாம் சார் அப்படின்னு நம்ம கமருதீன் சொல்றாப்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் ஒண்ணு கூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம விஜய் சேதுபதி எவிக்ஷன் கார்டு எடுத்து நீட்டிட்டாரு. அதுல அமித் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. அமித் பேரை காமிச்ச உடனே நம்ம சாண்ட்ரா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டு விட்டுட்டாங்க. அழுவாங்க இல்லையா எப்பயும் போல். ஸோ கொஞ்சம் ஓவராக அழுகாமல் லிமிட்டடாக அழுதுகிட்டாங்க. இதுவோ புருஷனாக இருந்தால் அழுது கூச்சாப்பை போட்டிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமித் நம்ம சாண்ட்ரா கொஞ்சம் கம்மியாக அழுதுருக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமித் நல்லா தான் கேம் விளையாண்டுட்டு இருந்தார். எப்போ பார்வதி சாண்ட்ரா கூட சேர்ந்தாரோ அப்போவே அவரோட பேர் டேமேஜ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க அவரோட எலிமினேஷனுக்கு காரணம். ஸோ நம்ம அமித் ஏற்கனவே கன்னடாவில் பிக் பாஸாக செயல்பட்டவர் தான். இப்போ வந்து பாதியிலேயே எலிமினேட் ஆகிருக்கிறாரு. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.